Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் இருமல், காய்ச்சல், அப்புறமா நாள்பட்ட நெஞ்சு சளி இது எல்லாத்தையும் எப்படி வீட்டிலே குணப்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோவை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் 3 ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 ரெசிபிக்குமே ரொம்பவும் முக்கியமானது பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டு சாப்பிட்டா நாள்பட்ட நெஞ்சு சளி நமக்கு சரியாயிடும். வறட்டு இருமல் இருந்தாலும் நமக்கு சரியாயிடும். சோ இந்த 3 ரெசிபிக்குமே இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பனங்கற்கண்டு சுக்கு பால் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு கப் பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்ச அப்புறமா 1/2 டீஸ்பூன் இந்த மாதிரி பொடி செய்த சுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப்புக்கு இந்த மாதிரி 3 சின்ன பீஸ் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன். கடைகளில் இதை அப்படியே பொடி பண்ணியும் விற்கிறாங்க, நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். பனங்கற்கண்டு நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் இருமல் சளியவும் குணப்படுத்தும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு சளி இல்லைன்னாலும் நார்மல் டைம்லையும் நீங்கள் இதை ஒரு ஃப்ளேவருக்காக குடிக்கலாம். இந்த பனங்கற்கண்டு சுக்கு பால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ கோல்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் குடிக்கலாம். 2வது ரெசிபி கஷாயம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கஷாயத்துக்கு நீங்கள் வெத்தலை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா துளசி யூஸ் பண்ணலாம். 3 நாளைக்கு கண்டினியூஸா காலையில ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை இந்த கஷாயம் குடிச்சீங்கன்னா நாள்பட்ட நெஞ்சு சளி நமக்கு ஈஸியா வெளியில வந்துடும். இந்த கஷாயத்தை 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். 2 வெத்தலைய இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. 2 வெத்தலைய இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 2 டீஸ்பூன் இந்த மாதிரி நல்லா பொடி செய்த சுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா சிம்ல வச்சிடலாம். 8 நிமிஷத்துக்கு சிம்லையே இது நமக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டுலாம் நமக்கு நல்லா கரைஞ்ச அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பனங்கற்கண்டு மிளகு பால் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். சாஸ் பேன்ல 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்ச அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 அப்படி இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பனங்கற்கண்டுலாம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தொண்டை வலி, வறட்டு இருமல், ரொம்ப நாளா நெஞ்சில் கட்டிட்டு இருந்த சளி இது எல்லாமே இந்த பால் குடிச்சோம்னா நமக்கு ஈஸியா வெளியில வந்துடும். இந்த பாலோட டேஸ்ட் கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.